everyone, this is Malathi from MAM Education High Secondary School. Today we are going to discuss about 12th Standard Commerce, Chapter 12, Employee Training Method. In the previous lesson, we have seen about the selection process. Okay, here we are going to discuss about training method. After selecting a person for a job, they will be needed of some training. How they are going to give training and what are the ways they are going to give training, we are going to discuss in this lesson. Summary of this lesson: introduction and definition, purpose of training or need for training, steps in designing a training program, training method, differences between on the job training and off the job training, and benefits of training. First one, introduction. Each and every organization needs the services of trained person for performing the better activities in the systematic way. They are saying, என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே ஒரு ட்ரெயின்டு பர்சன் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒர்க்கை பெட்டராகவும் செய்ய முடியும், ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் மூலியமாகவும் அவங்க செய்வாங்க. தென் ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் தே வில் பி, அவங்க என்ன பண்ணுறாங்க, வேக்கண்ட்டை யார் எந்தெந்த வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. தென் அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க கேண்டிடேட்டை. அண்ட் அட் லாஸ்ட் தே வில் பி கிவிங் சம் training. Some employees already have some previous knowledge regarding the job, while others may be entirely new to the job. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம ஜாபுக்கு வந்திருப்பாங்க, நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ண வந்திருப்பாங்க. பட் சில பேர் வந்துட்டு நியூவாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இப்போ தான் காலேஜஸ் முடித்து டிகிரி முடித்து இப்போ தான் வந்து ஒர்க்குக்கு வருவாங்க. ஸோ தே நீட் சம் training. Both types of employees need some different kinds of training to acquaint themselves with the job. ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக ட்ரைனிங் இருக்கணும். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆர்கனைசேஷனில் டிஃப்ரெண்ட் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம். நியூவாக இருக்கவங்களுக்கு இது என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுக்கணும். Training is the act of increasing, enhancing the new skill of problem solving activity and technical knowledge of an employee for doing the ஜாப்ஸ் தெம்செல்ஸ். எதுக்காக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி கெட்டிங் மோர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அபவுட் த ஒர்க். ஓகே, அவங்க எந்த மாதிரியான ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் தேவைப்படும் அப்படின்ற பற்றி தான் ஃபுல்லுமே ட்ரைனிங்கில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்க எப்படி அதை அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். The next one is definition. 3 persons of defined training. The first one is Edwin B. Flippo. Training is the act of increasing the knowledge and skills of an employee for doing particular jobs. And next one, Mathis and Jackson. Training is a learning process whereby people learn skills, concepts, attitudes and knowledge to aid in achievement of goals. And Dale S. Bean, the organized procedure by which people learn knowledge and skill for a definite purpose. ஆல் த த்ரீ, இவங்க 3 பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரைனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறது, அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அவங்களோட அச்சீவ்மெண்ட்காக அவங்க எப்படியெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவங்க நாலேஜையும் ஸ்கில்ஸையும் அப்படின்னு தான் இவங்க 3 பேருமே ட்ரைனிங்கை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. The next one is purpose for training or need for training. எதுக்காக ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம், என்ன காரணத்துக்காக ட்ரைனிங்ன்றதை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க். பணியின் தரத்தினை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம ட்ரைனிங் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க முடியாது. அதே நமக்கு அந்த ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த ஒர்க்கை குயிக்காகவும் முடிக்க முடியும், பர்ஃபெக்டாகவும் முடிக்க முடியும். அதுதான் வந்து இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க். குவாலிட்டியாக இருக்கும், அவங்க செய்கிற ஒர்க்கு வந்து தரமானதாக இருக்கும். ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பெசிஃபிக் ஏரியா அண்ட் டெவலப் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ். It enables employee to increase the quality of the work carried out by them. They are saying அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அக்கௌண்டண்ட்டுக்கு எப்படி என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோமோ அதை மட்டும் அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக இருக்காங்கன்னா அந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அது மூலயமா அவங்க எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் அடைய முடியும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு
தே வில் பி இன் த ஸ்பெசிஃபிக் ஏரியா. அவங்க அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் அவங்க வந்து ஸ்கில்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய டேலண்டட் இருக்கும். அதனால் ஸோ ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் அவங்க பண்ணுற ஒர்க்குமே தரமானதாக இருக்கும். Enhance employee growth. Employees who undergo training become good at their job. Imparting new skills helps in performance enhancement for the employees. Enhance employee growthனா பணியாளர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துதல். ஓகே, இப்போ நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன் அப்படின்னா எனக்குமே அது பெனிஃபிட் தான். நல்ல ட்ரைனிங் இருந்து எனக்கு நிறைய நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஐ வில் பி பெனிஃபிட்டட். ஸோ எம்ப்ளாயியோட க்ரோத்துமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இம்ப்ரூவ் ஆகிருக்கும். எம்ப்ளாயி ஹூ அண்டர்க்ரோ ட்ரைனிங் பிகம்ஸ் குட் அட் தேர் ஜாப். அவங்க ட்ரைனிங் போயிருக்கிறதுனால அவங்க அந்த ஜாபை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணி முடிச்சிருப்பாங்க. Imparting new skills helps in performance enhancement of the employee. நிறைய புது விதமான ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க வந்து கற்றுட்டு இருப்பாங்க இல்லையா. எப்படி நம்ம வந்து முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் தெரியாமல் இருந்திருக்கும். ட்ரைனிங் மூலிமா இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்க கற்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸுமே வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் obsolescence. The employee gets updated with their latest technology and trend. The major purpose of training is to avoid obsolescence. They are saying இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க டிகிரி முடிச்சு ஒரு 2 years ஆகிருக்கும், இல்லை ஆல்ரெடி அவங்க எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 5 years ஆகிருக்கும். இப்போ நியூ டெக்னாலஜி என்னென்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். முன்னாடிலாம் வந்து எல்லாமே வந்துட்டு அக்கௌண்டிங்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் தான் உட்காந்து எழுதிட்டு இருப்போம். இப்போ எல்லாமே டேலி அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அவங்க அந்த டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து நியூவாக அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிறது எல்லாமே கற்றுக்கிறது மூலயமா அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் கற்றுருப்பாங்க. ஸோ இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமுமே அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. Then enlightening new recruits. New employee can learn the method of working, techniques, reporting, related tools and equipments used in the job, the work culture of the company, etc. with the help of training. They are saying புதிய பணியாளர்களின் வழிபூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறோம், அவங்கள எப்படி நம்ம வந்து கைட் பண்ணுறோம் அப்படின்னா, நியூவாக ஒருத்தர் எம்ப்ளாயி வந்திருக்காங்கன்னா அவங்க எல்லா மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் சொல்லிக் கொடுப்போம். எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும் கம்பெனியில், எல்லாமே வந்துட்டு ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ தே வில் பி கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் பை training itself. Then improved safety measure. மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை. ஓகே, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது அவங்க எப்படி அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக இருக்காருன்னா அந்த மிஷினை அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து ட்ரைனிங் பீரியடில் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்க வந்து ஆக்சிடென்ட்லேருந்துலாம் தப்பிக்கலாம். இப்போ அவங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னே தெரியாமல் எதனா ஒரு பட்டனை ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதனா ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும், ஒன்லி பை இம்ப்ரூவிங் த சேஃப்டி மெஷர்ஸ். Safety measure to be adopted through a proper training program. This helps to improve safety in the workplace and avoid accidents. Then motivating employees. ஊழியர்களை ஊக்குவித்தல். ஓகே, அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது. எதுக்காக, நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் நமக்கு நிறைய கிடைக்கும். நம்ம மோட்டிவேட் பண்ணும் போது தான் என்ன ஆகும், எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஓகே நம்ம நல்லா பண்ணுறோம், இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஸோ அவங்க மோட்டிவேஷன் மூலயமா வந்துட்டு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். An employee needs continuous development to move along the career path as per the career planning. Training motivates and instills organizational commitments. ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணும்போதும் மோட்டிவேட் பண்ணும்போதும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட்டில் இருந்துருவாங்க. The next one is higher productivity on ப்ராஃபிட்ஸ். அதிக உற்பத்தி மற்றும் லாபங்கள். எஃபிஷியன்ட் ட்ரைனிங் இம்ப்ரூவ்ஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மோர் ப்ராஃபிட்ஸ் ஆஸ் த ட்ரெயின்ட் எம்ப்ளாயி கேன் அப்ளை மோர் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அட் த ஒர்க். நம்ம அவங்களுக்கு எப்படி ஹையர் ப்ரொடக்ஷனும் ஹையர் ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு நல்ல ப்ராப்பர் ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியும் ஹையராக இருக்கும், ப்ராஃபிட்டும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அவங்க என்னென்ன ட்ரைனிங் பீரியடில் என்னென்னலாம் அப்ளை பண்ணாங்களோ அது எல்லாமே வந்துட்டு ஒர்க் பிளேஸில் அப்ளை பண்ணும்போது எல்லா பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். தென் காஸ்ட் ரிடக்ஷன், செலவு குறைப்பு அப்படின்னு சொல்லுவோம். Trained employees can utilize the resources in an efficient manner.
There is no possibility of wastages of resources and all the facilities are used at an optimum level. This will lead to cost reduction. ஓகே, இப்போ ஒரு ட்ரைனிங்கே இல்லாத ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறேன்னா அவங்க அதில் எவ்வளோ குவான்டிட்டி போடணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாததுனால நிறைய ப்ராடக்டை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, நிறைய ரா மெட்டீரியல்ஸை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே ஒரு ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சன் வந்து ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி போடணும், எதை போட்டால் இந்த ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ தேர் வில் நாட் பி எனி காஸ்ட் டிடக்ஷன். ரெடியூஸ்டு சூப்பர்விஷன், குறைந்த மேற்பார்வை. ஓகே, அதாவது இப்போது சூப்பர்வைசர் வந்து யாருக்கு இருப்பாங்கன்னா, யார் வந்து ப்ராப்பராக செய்யவே மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் சூப்பர்வைசர் தேவை. அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், இதை பண்ணிங்களா அதை பண்ணிங்களான்னு ஒர்க் பண்ணிங்களா அதுன்னு கேட்டுகிட்டே இருக்கணும். அதே அவங்க ட்ரெயின்டு பர்சனாக இருக்காங்க, ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பர்வைசரே தேவையில்லை. அவங்களோட வேலையை அவங்களாவே கடகடன் முடிச்சுட்டு போயிடுவாங்க. Trained employee need minimum supervision as they are educated about various aspects of the job in detail at the training program. அவங்களுக்கு அந்த ஒர்க்கை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு எல்லா டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி சீக்கிரமாக அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்க்கு ஒரு சூப்பர்வைசர் தேவையே கிடையாது. தென் பெட்டர் அடாப்டபிலிட்டி, சிறந்த ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, employee are able to adapt themselves to a new technologies and new methods of work which constantly undergoes changes. எல்லா இடத்துலையுமே ஒர்க் பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். முன்னாடியெல்லாம் எப்படி டீச்சிங்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போது வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேசிஸில் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு போனால் மட்டும் தான் நம்மளால் படிக்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைன்லேயே நம்ம படிக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒர்க் பிளேஸில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் எப்படி கொடுத்தாலும் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க நியூ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. The next one is steps in designing training program. பயிற்சி திட்ட வடிவத்தின் படிகள். ஓகே, இதில் வந்து அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். whom டு ட்ரெயின், யாரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். who is a trainee, யார் வந்து ட்ரெயினியாக இருக்க போகிறாங்க, யார் வந்து ஒரு பர்சனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரெயினி. அண்ட் who is a trainer. ஓகே, training is gives themselves as per their standards and needs. ஓகே, ட்ரெயினர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த எம்ப்ளாயியோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங்கை கொடுப்பாங்க. அண்ட் வேர் டு கண்டக்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம், எங்கே வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் வாட் ஷுட் பி த லெவல் ஆஃப் த ட்ரைனிங்கோட லெவல் எப்படி இருக்கும். அவங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் நமக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. அதே நியூ கேண்டிடேட்டாக இருந்தால் நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரைனிங், என்னென்ன மெத்தட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ட்ரைனிங்கில் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ட்ரைனிங் மெத்தட்ஸ். Various methods of training used to train employees. It's varying from one organization to another organization. நிறைய ட்ரைனிங் மெத்தட் நம்ம வந்து ட்ரைனிங் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ட்ரைனிங் மெத்தட் இருக்கும். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்கில், ரெக்ரூட்மெண்ட், குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட், cost and time availability and in-depth knowledge should be considered before adopting any given method. There are two principal methods of employee training which are used by the organization as given in the figure. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸ் ஒவ்வொருத்தருக்கு டிஃபர் ஆகும், குவாலிஃபிகேஷன் டிஃபர் ஆகும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரைனிங்கை கொடுப்போம். There are two types of training method: on the job training and off the job ட்ரைனிங். ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா பணி வழி பயிற்சி முறைகள். ஓகே, அவங்க வேலை செஞ்சிட்ருக்கும் போதே அவங்களுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆன் ஸ்பாட்டில் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் பணி வழியற்ற பயிற்சி முறைகள். ஓகே, அவங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லாதப்போ அவங்க வேலை செய்கிறப்போ ட்ரைனிங் கொடுக்காம அந்த டைமுக்கு அப்புறமா அவங்களுக்கு நம்ம அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லி ஒதுக்கி ட்ரைனிங் கொடுத்தோன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். Under training methods, there are two types: on the job training and off the job training. Under the on the job training, there are few: coaching method, mentoring method, job rotation method, job instruction techniques, apprenticeship training method, committee assignment and internship training method. Under the off job training, they are lecture method, group discussion method, case study method,
role play method, seminar method field, trip method visual, training, e-learning, demonstration method, and program ins method. On-the-job training. On-the-job training refers to the training which is given to the employee at the workplace by his immediate supervisor. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா இமீடியட்டாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சூப்பர்வைசர் வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது போயிட்டு சூப்பர்வைசர் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒர்க் பிளேஸ்லேயே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங். The employee learns a job in the actual work environment. அவங்க ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்லேயே வேலையை கற்றுப்பாங்க. It is based on the principle of learning by doing and learning by earning. ஓகே, லேர்னிங் பை டூயிங், அதை செய்யறது மூலமாக அவங்க கற்றுக்குறாங்க, அது மூலயமா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. First one is coaching method. பயிற்சி அளிப்பு. In this method, supervisor teaches or guides the new employee about the knowledge and skills relevant to the given job. அந்த கோச்சிங் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க சூப்பர்வைசர் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அந்த நாலேஜை பற்றியும் ஸ்கில்ஸை பற்றியும் அந்த ஜாபை பற்றியும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. In this method, supervisors plays the role of the coach or guide as and an instructor. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர்வைசர் தான் வந்து அவங்கள கைடராகவும் ஒரு இன்ஸ்ட்ரக்டராகவும் அவங்கள கொண்டு போவாங்க. Under this method, the supervisor should point out mistakes, lapses committed by the new worker and also advise the remedial measures to the trainees. இங்கே சூப்பர்வைசர் என்ன பண்ணுவார், அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருப்பார். அவங்களோட லேப்சஸ், அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க நியூ ஒர்க்கராக இருந்தால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதனா தவறாக பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கும் ஸ்டெப் எடுத்து அதையும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. The trainees can clear their doubts and then and there. அந்த டைம்லேயே வந்து ட்ரெயினிஸ் என்ன பண்ணலான்னா சூப்பர்வைசர் கிட்ட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் மென்டரிங் மெத்தட். வழிகாட்டுதல் பயிற்சி முறை. It is a process of sharing knowledge and experience of an employee. It focuses in this training is on the development of attitude of trainees. It is mostly used for the managerial employees. It is always done by senior person. It is also one-to-one interaction like coaching. Besides, the mentor is responsible for the providing necessary support to the trainees and feedback of the program of the ட்ரைனிங். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ட்ரெயினியாக இருப்பார், ஒருத்தர் ட்ரெயினராக இருப்பார். அவர் வந்து அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலயமா அந்த ட்ரெயினியோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீனியர் பர்சன் தான் வந்து அவங்களுக்கு கோச் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க தான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க. ஒருத்தரோட இப்போ இவங்களுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அவங்களோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் தான் எடுத்துக்கணும். ஸோ அது மூலயமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஃபீட்பேக்கும் நான் எடுத்துக்க முடியும். தென் ஜாப் ரொட்டேஷன் மெத்தட். பயிற்சி சுழற்சி அல்லது வேலை சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய வேலை இருக்கும். அந்த வேலையில் எல்லா வேலையுமே வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் அது அவங்க நம்ம உண்மையாகவே வந்து பெட்டர் பர்சனாக இருப்பாங்க நமக்கு. அதுதான் வந்து ஜாப் ரொட்டேஷன். வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 10 கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 ஒர்க்ஸுமே வந்து அங்கே இருக்க எல்லா பர்சனுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து ஜாப் ரொட்டேஷன் மெத்தட். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃபார் ப்ராடனிங் த நாலேஜ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதாவது அவங்களோட நாலேஜும் இது மூலிமா இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். எப்படின்னா இப்போது நான் வந்து ஒரு ஒர்க்கில் மட்டும் இப்போ மிஷின் ஆப்ரேட்டர்னால் அந்த ஒர்க் மட்டும் நான் பண்ணாமல் எல்லா ஒர்க்குமே பேக்கிங்கு, மூவிங்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு, டிஸ்பேச்சிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஸோ என்னோடய நாலேஜ் எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். Under this method, a trainee is periodically shifted from one work to another work and from one department division to another department division for a particular period of time. ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு ஷிஃப்டடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் இப்போ 1 வீக்கோ இல்லை மந்த்லி பேசிஸ்லேயோ வந்து ஒரு ஒர்க் 1 மந்த்துக்கு ஒன்ஸோ ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லா ஒர்க்லேயுமே அவங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். The main aim of job rotation is to expose the employees to various interrelated jobs.
ஒரே ஒரு குறிக்கோள், எதுக்காக ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து எல்லா டேலண்ட்டுமே இருக்கணும், எல்லா ஒர்க்குமே பார்க்குற மாதிரி அவங்க எக்யூப் ஆகிருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள். The next one is job instruction method. In this method, a trainer at the supervisory level gives some instruction to an employees to how to perform his job and its purpose. ஓகே, அவங்க ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயினர் வந்துட்டு எப்படி அதை ஒர்க்கை கொண்டு போகணும், எப்படி அதை பண்ணணும்னு ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். தென் apprenticeship training method. The apprentice or trainee learns a job, knowledge, skills from the trainer or supervisor or a senior worker. Generally, the apprenticeship training is given to the technical cadre like that mechanics, electricians, craftsmen and welders fitter. This duration of training period ranges from 1 to 5 years. The trainee gets the stipend during the training period. apprenticeship training methodனா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு வந்து சேலரி பேசிஸில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஸ்டைஃபனாக கொடுப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு ஆடிட்டர் கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ்க்காக போயிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சேலரி பேசிஸில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த டைமில் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லி இருக்கும். அவங்க அந்த ஒர்க்கை கற்றுக்கணுன்றதுக்காக படிச்சுட்டு இருக்கும் போதே ட்ரைனிங் பீரியடுக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி ஒரு 1000 rupees 2000 rupees கொடுப்பாங்க. அதுதான் வந்து apprenticeship ட்ரைனிங் மெத்தட். ஒரு படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அவங்க ட்ரைனிங் கற்றுக்க வருவாங்க. தட் இஸ் கால்ட் as apprenticeship ட்ரைனிங் மெத்தட். தென் committee assignment. When employees are assigned to committee to address a particular issue, they are able to work closely with other members and committee leader. They gain more knowledge by observing the participating in the decision and making process. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு கமிட்டி மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த டைமில் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்கில்ஸ்லாம் வந்து எல்லாரோடதும் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க நாலேஜ் வந்து இன்னொருத்தருக்கும் கிடைக்கும், ஐடியாஸும் நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க. Then internship training method. A supervisor gives training to the subordinates or understudy like an assistant to a manager or a director. The subordinate learn through experience and observation by the participating in the handling day-to-day problems. Basic purpose of internship training is to prepare subordinate for assuming the full responsibilities and duties. இதில் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் லீடராக இருப்பார். அவங்க கீழே இருக்க சபார்டினேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்கள கைட் பண்ணி எப்படி கொண்டு போகணும், எப்படி ஒர்க்கை வந்து ப்ராப்பராக முடிக்க முடியும், எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், எப்படி அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஹேண்டில் பண்ண முடியும் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரைனிங்குமே இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பீரியடில் கொடுப்பாங்க. These are the on-the-job training methods. Now let us discuss about off-the-job training method. Off-the-job training refers to the training which is given to employee away from the actual workplace. ஓகே, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ட்ரைனிங் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு ட்ரைனிங்க்குன்னு ஒரு செப்பரேட் பிளேஸ் இருக்கும், அங்கே போய் அவங்க கற்றுப்பாங்க. Off-the-job training comprises of place specifically allotted for the training purpose, which may be near the actual workplace, where the workers are required to learn the skills and get well equipped with the tools and techniques that are to be used at the actual work floor. அவங்க வேலை செய்கிற இடத்துல இல்லாமல் அது பக்கத்துலேயே வேறு எங்கன்னா வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுன்ற மாதிரி இருக்கும், ட்ரைனிங் ஒர்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்க்கு அவங்க போயிட்டு அந்த வேலையை கற்றுப்பாங்க. அந்த இடத்துல கற்றுக்கிட்டு அவங்க ஒர்க் பிளேஸில் வந்து அதை அடாப்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட். The first one is lecture method. லெக்சர்னா ஆஸ் அ டீச்சர், இப்போ நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸை புரிய வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து அவங்க லெக்சர் எடுப்பாங்க. எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, அவங்க ஒரு போர்டு மூலியமாகவோ இல்லை வந்து சிஸ்டம் மூலியமாகவோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி நம்ம டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் லெக்சர் மெத்தட். In this method, trainees are educated about the concepts, theories, principles and application of knowledge in any particular area. They will be teaching, that is, they will be teaching about the knowledge, theories and principles of the works. And trainer may be generally drawn from the colleges, universities, consultancies, institution, manufacturing concern and
union etc. The trainer will be also coming from some other department. அவங்க வந்து ஒரு லெக்சராக இருக்கலாம், இல்லை யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை கன்சல்டன்சியில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்னில் இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு யாருனா ஒருத்தர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கை பற்றி இந்த ஒர்க் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. They impart training effectively by their oratical skills, knowledge and practical knowledge using ஆடியோ விஷுவல் டூல்ஸ். அவங்க வந்து ஓராட்டிக்கல் ஸ்கில்ஸ்னால் ஓரலாக உங்களுக்கு ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்களோட நாலேஜை பற்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வீடியோஸ் மூலியமாகவும் ஆடியோஸ் மூலியமாகவும் எப்படி ஒர்க் பிளேஸ் இருக்கும் அப்படின்ற நாலேஜும் உங்களுக்கு கொடுப்பாங்க. The next one is group discussion method. இப்போது நம்ம கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம் டாப்பிக்லாம் வந்து கொடுத்துட்டு அதை வந்து குரூப்பாக பிரிச்சுட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒவ்வொருத்தருக்கு ஐடியாஸ் என்னென்னு நம்ம வந்து கேட்போம். தட் இஸ் கால்ட் அஸ் group discussion method. Group of people participate and discuss particular subject or one topic. ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பற்றியோ இல்லை பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றியோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வந்து குரூப் ஆஃப் மெம்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். Under this method, participants are divided into various groups. இது ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா கூட அதில் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது நிறைய குரூப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. They were provided a particular issue for deliberation. Each group has to prepare solution after deep discussion with their group members. ஒரு குரூப்புமே ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் இல்லையா, ஒரு ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் பேசிஸில். The group leader has to present the solution to the audience which will be discussed or deliberated by the other groups. அதில் லீடர் தான், குரூப் லீடர் தான் என்ன பண்ணணும், அவங்களோட ரிசல்ட் என்ன, அவங்களோட சொல்யூஷன் என்ன அந்த சப்ஜெக்ட்டுக்கோ அந்த டாப்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் எதிர்க்கும் அவர் தான் வந்துட்டு பேசணும். Moderator will give the final solution after the listening the divergent viewpoints. அதாவது வந்து அவர் ஜட்ஜ் மாதிரி இருப்பாங்களா, அவங்கள தான் நம்ம மாடரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அவங்க வந்து ஃபைனலாக வந்து எந்த குரூப் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, யார் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரிசல்ட் கொடுப்பாங்க. The next one is case study method. இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னா என்னன்னா, ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றது தான் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட். ஓகே, அதுக்கு நம்ம எப்படி ஒரு ஆன்சர் கொடுப்போம். Trainees are described as situation which stimulate their interest to the find solution. They have to use their theoretical knowledge and practical knowledge to find out the solution to problem presented. There is no single solution to the problem. It may vary depending upon the viewpoints of training. In short, the purpose of case study method is to make trainee apply their knowledge. அதாவது ஒரு கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆன் ஸ்பாட்டில் ஒரு ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுவீங்க அந்த ப்ராப்ளமை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க, ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருவாங்க. அந்த டைமில் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இமீடியட்டாக அந்த டைமில் அதை எதனா பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். ஸோ கேஸ் ஸ்டடி மாதிரி ஒன்று கொடுத்துட்டு உங்களோட நாலேஜ் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, யார் யார் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. தென் ரோல் ப்ளே மெத்தட்னா ஆக்ஷன் மூலயமா நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது நம்மளோட நாலேஜையும் ஸ்கில்ஸையும். Under this method, trainees are explained the situation and assigned roles. They have to act as the roles assigned to them without any rehearsal. Thus, they have to assume role and play the role without any preparation. The moderator, after observing the role played, gives his views to the role players. அதாவது ஒரு சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெமோ எடுக்க சொல்லி நானே ஒரு லெசன் டாபிக் கொடுத்துட்டு உடனே எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்படின்னா அதுதான் ரோல் ப்ளே மெத்தட். அவங்களோட ஆக்ஷன், அவங்க எப்படி அந்த ஒர்க்கை வந்து அந்த கொடுத்துருக்க ஒர்க்கை வந்து அவங்க முடிச்சிருக்காங்க, ஆக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க, எப்படி இப்போ ஆன் ஸ்பாட்டில் ஒரு டாபிக் கொடுத்துட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லை பேச சொல்லியிருப்பாங்க, அதுதான் வந்து ரோல் ப்ளே மெத்தட். அவங்க ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மாடரேட்டர் வந்து அவங்களோட வியூஸ் என்ன, ரிசல்ட் என்னன்னு வந்து சொல்லுவாங்க. The next one is seminar conference method. ஓகே, செமினார் எடுக்கிறது, கான்ஃபரன்ஸ் பண்ணுறது. This method enables a training to listen the lecturer's talks delivered on the specific topics. ஓகே, அவங்க இல்லை இப்போ ஒரு குரூப்பாக ஒரு டீம் மெம்பர்ஸ் உட்காந்துருப்பாங்க, செமினார் எடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னத்தை பற்றி சொல்கிறாங்கன்றதை பற்றி ட்ரெயினிஸ் வந்து லிசன் பண்ணுவாங்க. Provides opportunities to participate and interact with the speaker and get their doubts clarified. அந்த செமினார் டைமில் நீங்களுமே அங்கே போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Selected participants may be allowed to present papers with audio visual aids and delegates.
They share their rich experience attend at the seminar through their papers. Thus, participants can widen and deepen their knowledge by their active participation of their conference. எல்லாருமே செமினார் எடுக்க சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்கள செமினார் எடுக்க சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க சொல்லுவாங்க. It is called as seminar and conference method. The next one is field trip method. In this method, trainees are taken to the actual workplace to gain exposure and knowledge. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே, ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் ஃபீல்டு ட்ரிப் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்போஷரை வந்து அவங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. They are explained the process of work by supervisor of the facility visited by the participants. They are free to clarify their doubts from the organization experts. This method helps the trainees to strengthen their theoretical knowledge obtained in the classroom environment by practical exposure. இப்போ வந்து அவங்க கிளாஸ் ரூம் மாதிரி லெக்சர் மெத்தட்லலாம் எடுக்கும்போது அவங்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு அவங்களுக்கு அந்த இடத்துல தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ அவங்க அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கே போகும்போது அங்கே அவங்க அதை ப்ராக்டிக்கலாகவே பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். Then visual training method. Visual training is a training of employees in an environment similar to actual work environment artificially created for ட்ரைனிங் பர்பஸ். அதாவது வந்து ஆர்டிஃபிஷியலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஷினை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றதே வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் போயிட்டு நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதில் வந்து இங்கே இந்த இடத்துல இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும், இந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து ஒரு மாடல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாடலான கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் விஷுவல் ட்ரைனிங் மெத்தட். This type of training is given to avoid any damages or loss to the machinery in the actual places by trainees. எதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மிஷின்லேயே அவங்க போய் நம்ம கற்றுக் கொடுக்குற டைமில் நம்ம தப்பாக எதனா பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா டேமேஜ் ஆகிடும், மிஷினு லாஸ் ஆகிடும் கம்பெனிக்குன்றதுனால தான் இந்த மாதிரி செப்பரேட்டாக அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் மிஷினரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. It avoid disturbing the normal workflow in the actual workplace. It gives the drivers, pilots, space and scientists. இதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க, எந்த மாதிரி ஒர்க் பர்சனுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைலட்டாக இருக்கவங்களுக்கு, டிரைவராக இருக்கவங்களுக்கு, சயின்டிஸ்டாக இருக்கவங்களுக்குலாம். ஸோ அவங்க வந்து இப்போ திடீர்னு பைலட்டாகவே இருக்க மாட்டாங்க, அவங்க அப்போ தான் வந்திருப்பாங்க, நியூவாக வந்திருப்பாங்க. அவங்களை கொண்டு போயிட்டு நம்ம வந்து பைலட்டில் ஏரோப்ளைனில் உட்கார வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அவங்க தப்பாக ஆப்ரேட் பண்ணிட்டால் நமக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அது அவங்கள மாதிரியான பர்சன்ஸ்க்கெலாம் தனியாக ஆர்டிஃபிஷியலாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே அவங்களை கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் கொடுப்பாங்க. The next one is e-learning method. E-learning is used the technological process to assess the traditional classroom or office. E-learning is also often referred to as ஆன்லைன் லேர்னிங் ஆர் வெப் பேஸ்ட் ட்ரைனிங். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் படிக்கிறோமோ அதுதான் வந்து இ-லேர்னிங். ஓகே, சிஸ்டம் மூலியமாகவோ மொபைல் மூலியமாகவோ நம்ம டேரெக்டாக ஆன்லைனில் படிப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் இ-லேர்னிங். இ-லேர்னிங் ட்ரைனிங் கோர்சஸ் கேன் save lakhs and lakhs of rupees to an organization as they no longer have to pay for overtime காஸ்ட்லி செமினார் டு இம்ப்ரூவ் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இ-லேர்னிங் மூலிமா நிறைய நமக்கு காசு குறையும், லேக்ஸ் கணக்கில் குறையும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம் அப்படின்னாலே அங்கே கரண்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அங்கே ஒரு நிறைய பர்சன்ஸ் வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாத்துக்குமே நம்ம மானிட்டரிங் கால் இருக்கும், எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் நிறைய ஆயிருக்கும். இப்போ நம்ம வீட்டிலருந்தே பண்ணுறதுனால காஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். Under this type of web-based training is anywhere and anytime information can be passed over the internet. ஸோ அங்கே இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால் லெசன் எடுக்க முடியுன்றதை தவிர்த்து இப்போ நம்ம ஆன்லைன்லையும் கற்றுக்கலாம். எங்கே இருந்தாலும் எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெசன் எடுத்துக்கலாம், நம்மளால் ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் as e-learning method. Then demonstration training method. This method is a visual display of how something works and how to do something. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. இப்போ ஒரு குக்லாம் என்ன பண்ணுவாங்க, காஃபி எப்படி போடுறது நமக்கு ப்ரிப்பேர் பண்ணியே காட்டுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். இப்போ ஒரு டீச்சர்னால் டெமோ எடுத்து அவங்க எப்படி டீச் பண்ணுவாங்கன்றது நமக்கு சொல்லுவாங்க. Demonstration involves showing by reason or proof, explaining or make clear by use of examples and experiments. As an example, trainer shows the trainees how to perform, how to do the task at the job. ஸோ ட்ரெயினர் என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்க வந்து ஜாபை பண்ணணும் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே அவங்களுக்கு காட்டுவாங்க.
Programmed instruction method. Under this method, subject matter to be learned is presented in the series of units. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆர்கனைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டு அவங்க அதை எப்படி ஒர்க் பண்ணணும், எவ்வளோ டார்கெட், இந்த மந்த் டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். தீஸ் யூனிட்ஸ் ஆர் அரேஞ்ச் ஃபார் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் லெவல். சின்ன லெவல்லேருந்து அதாவது ஈஸியஸ்ட் லெவல்லேருந்து டிஃபிகல்ட்டான லெவல் வரைக்கும் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ்: presenting facts, new knowledge and question and answer. Okay, trainee has to read the unit, understand the concept and take part in the self evaluation exercise. ஸோ 3 மெத்தடாக கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு: presenting facts, knowledge fact and question answer. ஸோ அவங்க எல்லாமே படிச்சுட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து evaluate பண்ணணும். The system provides feedback on the accuracy of response by the trainee. On the successful completion of each and every unit, she will go to the subsequent level. If he forget, they should go back to the original information. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டார்கெட் பேசிஸில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 3 டைப்ஸாக கொடுத்துருப்பாங்க. கொஷின் ஆன்சர்ஸ் பேசிஸ்லேயும், நியூ நாலேஜ் பேசிஸ்லையும், ப்ரெசென்டிங் ஃபேக்ட்ஸ் பேசிஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட் ஒன் டார்கெட் முடிக்கலன்னா மறுபடியும் அவங்க ஃபஸ்ட்லேருந்தே போகணும். அதை முடித்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க வர முடியும். If programmed instruction is made available in printed form, that is books, table, interactive video and other formats. Besides, there are number of other advanced methods of training of the employee which will be taught to the students in their higher studies. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரிண்டட் ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க. நாட் ஒன்லி இந்த போர்ட், தே வில் பி கிவிங் அஸ் அ டேபிள், புக்கு, இன்ட்ராக்டிங் வீடியோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கணும். Now we are going to discuss about the differences between on-the-job training and off-the-job training. Meaning, the employees learn the job in the actual work environment. Here, the employee learns a job outside the actual work location. On-the-job training-ல அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையே கற்றுப்பாங்க. ஆஃப்-த-ஜாப் ட்ரைனிங்கில் அதை விட்டு வேறு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல அவங்க கற்றுப்பாங்க. Cost. It is cheapest to carry out. It requires expenses like separate training rooms, specialist resources like projectors. இங்கே வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துலேயே கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே இருக்காது, ரொம்ப காஸ்ட் ஆகாது. ட்ரெயினர் வந்து அவங்களை கைட் பண்ணுவாங்க. ஆனால் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் அவங்க செப்பரேட்டாக இதுக்குன்னு வந்து ஒரு ரூம் எடுத்திருப்பாங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்ருப்பாங்க, ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்குன்னு தனியாக காஸ்ட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். Location. At the workplace, away from the workplace. Suitable for generally imparted in the case of manufacturing for production related jobs. இது எதுக்காக ஆன் த ஜாப் ட்ரைனிங் எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மோஸ்ட்லி இம்பார்ட்டட் ஃபார் த மேனேஜரல் அண்ட் நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ். அவங்க ப்ரொடக்ஷன் சைடில் இல்லாமல் மேனேஜரிங் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் தேவைப்படும். அப்ரோச். ப்ராக்டிக்கல் அப்ரோச் அண்ட் தியரிட்டிக்கல் அப்ரோச். ப்ராக்டிக்கல்லாம் அந்த டைமில் அவங்களுக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. இவங்களுக்கு நாலேஜ் முதல்ல தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல். லேர்னிங் பை பர்ஃபார்மிங், லேர்னிங் பை அக்வயரிங் நாலேஜ். இவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலியமாக தான் இவங்களுக்கு நாலேஜ் வளரும் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் அவங்க பெர்ஃபார்மே பண்ண முடியும். கேரிட் அவுட். இட் இஸ் கேரிட் அவுட் பை த எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயி. ட்ரைனிங் விச் இஸ் இம்ப்ரூவ்ட் பை த எக்ஸ்பர்ட். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி கேரி அவுட் பண்ணுவாங்கன்னா, ஒன்லி பை த எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே ஒன்லி பை த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். Deals with. Training is very relevant and practical dealing with day-to-day requirement job. It can more easily deal with a group of workers at the same time. இவங்க எப்போவுமே வந்து டே டு டே அவங்க ஜாபுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல தான் அவங்க கற்றுக்க முடியும். இது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கும்போது அவங்களால கற்றுக்க முடியும். These are the differences between on the job training and off the job training. Now we are going to discuss about benefits of training. What are the benefits are there for training? ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ், கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் ஆர்கனைசேஷன் இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்கில்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அவங்களோட எம்ப்ளாயியோட நாலேஜும் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஹெனான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த என்டைட்டி. அவங்களோட ப்ரொடக்ஷனும் ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் ஆகும். இட் ரெடியூசஸ் வேஸ்டேஜ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அட் ஐடல் டைம். அவங்க மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக ஒர்க் ப்ரொடக்ஷனை கொண்டு போக முடியும். இட் எக்ஸ்போசஸ் எம்ப்ளாயீஸ் டு த லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நாலேஜ் லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு நியூ வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய நாலேஜ் அப்டேட் ஆகும். இட் மினிமைஸ் த டைம் ஃபார் சூப்பர்விஷன். இட் ரெடியூசஸ் லேபர் டர்ன் ஓவர் எம்ப்ளாயி. சூப்பர்வைசர் யாருமே அவங்களுக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து லேபரோட டர்ன் ஓவரும் வந்து
அதிகமாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இட் இம்ப்ரூவ்ஸ் யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன். ஃபார் எம்ப்ளாயீஸ் இட் ஆட்ஸ் டு த நாலேஜ் ஸ்கில். அவங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் காம்பிடென்சி ஆஃப் த எம்ப்ளாயி, அவங்க நிறைய காம்பிடென்ஸோடு இருப்பாங்க. தென் இட் எனேபிள்ஸ் him டு கெயின் ப்ரொமோஷன் ஆர் அச்சீவ் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் இன் குயிக் டைம். அவங்க சீக்கிரமாக வந்து அவங்க கெரியரில் அச்சீவ் பண்ணுற மாதிரியான நாலேஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இட் இம்ப்ரூவ்ஸ் எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இட் என்ஹான்ஸ் த மோரலே ஆஃப் த எம்ப்ளாயி. எம்ப்ளாயீஸ் கெட் ஹையர் earnings த்ரூ இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இட் பில்ட் அப் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி பை சேஞ்சிங் இட்ஸ் ஆட்டிடியூட். அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கிறது மூலயமா அவங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அவங்க ஆட்டிடியூட் மூலயமா நம்மளாலையும் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வரும். அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ்? Customers get better quality of product and services. ப்ராப்பர் ஆர்கனைசேஷன், ப்ராப்பர் எம்ப்ளாயீஸ் இருந்தால் ஸோ கஸ்டமருக்கு எப்படி இருக்கும், ப்ராப்பர் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அண்ட் கஸ்டமர் கெட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் ஃபீச்சர் ஃபார் த ரிச் ப்ராடக்ட்ஸ். அவங்க புதுவிதமாக ப்ராடக்ட் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஃபீச்சர் ரிச் ப்ராடக்ட்ஸில் கிடச்சிருக்கும். These are the different methods of training methods. Okay, thank you.